வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஓடித்தான் ஆகணும். அது ஓடணுன்றதுன்றது பிரச்சனையிலேருந்து ஓடுறது கிடையாது. நம்ம சாதிக்கணுன்ற வெறியில மேலே மேலே போயிட்டே இருக்கணும். நிறைய இடத்துல விழுவோம், சின்னதில் விழலையா என்ன? இன்னைக்கு அதனால நன்மை தானே நடந்தது, அதனால தான் நடக்கிறீங்க, அதனால தான் ஓடுறீங்க. அன்னைக்கு விழலைன்னா இன்னைக்கு ஏந்து நின்றுருப்பீங்களா? ஸோ வாழ்க்கையில் முன்னமே அந்த அனுபவம் கொடுத்துருக்கு, நமக்கு கிடச்சிருக்கு. அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சம்டைம் கீழே விழுவோம். 4 பேர் கை தொட்டி சிரிப்பாங்க, 4 பேர் அசிங்கமாக பேசுவாங்க, 4 பேர் விட்டுட்டு போயிடுவாங்க, யாரும் கூட இருக்க மாட்டாங்க. குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நேரம் நமக்கு இருக்காது. ஆனால் அந்த குடும்பத்துக்கு தான் உழைக்கிறோன்றது அந்த குடும்பத்துக்கும் புரியாது. அவங்களுக்கு அந்த அல்ப நேர சுகத்துக்கு சந்தோஷத்துக்கு கூட இல்லைன்னு நம்ம கூடவே இல்லாமல் போவாங்க, கூடவே மாட்டாங்க. சரியா? ஆனால் அவங்களுக்கு தான் கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும்போது அவங்களுக்கு புரிய வரும். ஆமாம், நமக்காக தான் போயிருக்காங்க, நமக்காக தான் சம்பாதிச்சாங்க, நமக்காக தான் அவங்க வாழ்க்கையை இழந்தாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்குள்ளே இங்கே நிறைய பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா? அதே ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க கூட துணையாக நின்று அவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழியை விட்டு அவங்கள வாழ விட்டு அவங்க வளர விட்டா யாருக்கு லாபம்? நமக்கு லாபம். என்ன நான் சொல்கிறது? ஸோ உங்களோட வம்சத்திலே நீங்கள் தான் கடைசி ஏழையாக இருக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் பாடுபட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அது சாத்தியமாகணும்னா நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி, உங்களோட உறுதுணையாக நிற்கணும். அந்த உறுதுணையாக நிற்கிறதுல நீங்கள் உங்கள் உருவத்தையே மாற்றுற மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு பாடுபடணும். ஏன்னா இன்னைக்கு ஃபீல்டு ரொம்ப டஃப்பு. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னே நிறைய பேர் நிற்கிறாங்க மேலே மேலே மேலே. அப்போ நீங்கள் அவங்க இடத்துக்கு போனால் ஒரு படிக்கட்டாக தான் ஏற முடியும். ஸோ அதுக்கு எவ்வளோ பாடுபடணும். அந்த பாடெல்லாம் பண்ணோன்னா நேரங்காலம் பார்த்தனா வேலை செய்த ஆகாது தம்பி. வேலை விட்டுட்டு வேலையை பார்க்கணும், நேரத்தை விட்டுட்டு வேலையை பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நீ சாதிக்க முடியும். யாருக்காக? உனக்காக, உன்னோட அடுத்த தலைமுறைக்காக. இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டாதான் அடுத்த தலைமுறை நல்லா வாழ முடியும். இல்லையா? பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், சத்தோம், அவ்வளோதான். அந்த மாதிரி வாழ்க்கை போதுமா? இல்லை நல்ல ஒரு அடையாளத்தை பூமியில் விட்டுட்டு போனோம். இந்த மண்ணை விட்டு போவல்ல ஒரு நாள், அந்த நாள் மண்ணை விட்டு போகும்போது இந்த பூமியில் ஒரு இடத்த பிடிச்சிட்டு எல்லாருக்கும் 6 அடி மண்ணு தான். சரியா? சில பேருக்கு அது கூட கிடையாது, ஏன்னா எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நதியில் கங்காவில் எங்கன்னா போய் கரைச்சிருவாங்க சாம்பலை. பட் சிலவங்களுக்கு 6 அடி மண், எங்களுக்கெல்லாம் 6 அடி மண். சரியா? ஸோ இந்த 6 அடி மண்ணுக்கு தான் கஷ்டப்படுறோன்ட்டு இல்லை. 6 அடி மண், அது கூட நம்ம கூட இருந்தவங்க, நம்மளால் வந்தவங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பத்தை உருவாக்கிட்டு இந்த மண்ணை விட்டு போகிறது. அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு அடையாளம் தான், ஒரு சாதனை தான். அந்த சாதனை எல்லாருனாலையும் சாதிக்க முடியாது. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் அம்மா வயிற்றுலேருந்து பூமிக்கு வந்திருக்கோம், கஷ்டப்படாமல் எல்லாம் வரல. என்னதான் சிசரியனாக இருந்தாலும் அம்மா வயிற்றுல எல்லாரும் அந்த 10 மாதம் 9 மாதம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். சரியா? உங்கள் பங்கும் இருக்குது, உங்கள் அம்மா பங்கும் இருக்குது. அம்மான்றது குடும்பம். சரியா? அன்னைக்கு அம்மானா இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்க துணை. அது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். சரியா? அவங்களோட துணை என்றைக்குமே வேணும். அப்போதான் வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் சாதிக்க முடியும், பெண்ணாக இருந்தாலும் சாதிக்க முடியும். துணையோட துணை இல்லைன்னா சாதிக்க முடியாது. ஸோ ஒரு பொண்ணு சாதிக்கிறான்னா அது பின்னாடி ஒரு ஆண், அதே மாதிரி ஒரு ஆண் சாதிக்கிறான்னா அது பின்னாடி ஒரு பெண். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால இப்படி 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 வாழ்க்கையில் வளர்ந்து போக முடியும். இல்லையா? இப்படி 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 போக வேண்டியதான், அத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் வாழ்க்கையை. என்ன சொல்கிறது? ஸோ கூட இருக்கிறவங்க என்றைக்குமே துணையாக இருக்கணும். துணையாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும், வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும்.
அடுத்த லெவல் ஜெனரேஷனை கொண்டு போக முடியும். இன்னைக்கு காசு பணம் இல்லைன்னா எதுவும் கிடையாது. சொந்த பந்தம் எல்லாம் இருந்தாதான், இல்லைன்னா எதுவும் இல்லடி பாபா, புரிஞ்சுக்கோடி.